அப்பவே நினைச்ச செவருக்கு காது வந்திருக்கும்னு. இந்த போனை கொண்டு போய் இப்ப நீ கீர்த்தி கிட்ட கொடுத்தனா அவன் அங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு உடனே இங்க வந்துருவான். பேசும்போது எப்பவும் கொஞ்சம் பார்த்து பேசணும். அடேங்கப்பா, இவன் லைன்ல இருக்கிறத மறந்துட்டேன். ஹலோ 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 வம்சி. ஹலோ ஹலோ அப்பா. டேய் வம்சி. ஹலோ அப்பா. ஹலோ. சிக்னல் ஒழுங்காவே கிடைக்கலையே. இவ்வளவு காலங்காத்தால என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லடி, மாமா ரூம் செவுத்துல காதை வச்சு ஒட்டு கட்டிட்டு இருந்தேன். அவன் அத்தை கிட்ட வம்சி போன் பண்ணா கீர்த்திட்டு குடுக்காதுன்னு சொன்னான். ஏன் ஏன் கொடுக்க கூடாது? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, தப்பான உறவு எதுவும் இல்லையே. உன் தலை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீர்த்தி கிட்ட பேசினா வம்சி பெங்களூர்ல இருந்து திரும்ப வந்துருவான்ல. அது எப்படி? கீர்த்தி அவ்வளவு வசியம் பண்ணி பேசுவாளா என்ன? நான் எப்பவும் கேட்டதே இல்லையே. வசியமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா எனக்கு 4 ஜென்மம் வேணும். மெசேஜாவது அனுப்பியிருப்பாரே, என்ன இது? எந்த மெசேஜுமே வரலையே. வம்சியை கால் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சது போச்சா இல்லையா? என்ன பண்றாரு அவரு? அப்படி எங்கதான் இருக்காரு அவரு? சார் சொல்லுங்க ரமணன். லேண்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு லேண்ட் ஓனர் வந்திருக்காரு. உங்களை பார்த்துட்டு தான் போகணுன்றாரு. அவங்கள வெளியில வெயிட் பண்ண வச்சிருக்கேன். சரி வாங்க. பேசு பேசு. ஹலோ மாமா. ஏமா மாடிக்கா? ஆமா பெரியமா, இந்த டைம்ல மேல இருந்து காத்து வாங்கணும்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கும். போமா போ. ரொம்ப நல்லா இருக்கும், போய் பாரு, தெரியும். ஹலோ 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 மாமா. மாமா இப்போ கேக்குதா? சொல்லுங்க மாமா. ஆமா மாமா, மேலதான் வந்திருக்கேன். அப்ப எனக்கு போன் பண்ண மட்டும் டைம் இல்ல, இவளுக்கு போன் பண்றதுக்கு மட்டும் டைம் இருக்கா வம்சிக்கு? என்ன மாமா, நீங்க பெங்களூர்ல, நான் இங்க. என்னமோ. ஓஹோ, இப்படி ஏக்கமா இருக்கிறது ஒரு சுகந்தா. அது மாயா பஜார் சாங் தானே? வண்டர்ஃபுல். சரி, அதை விடுங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த ஏக்கம் தானே? அக்கா, என்னக்கா அவ்வளவு ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வீட்டு ரூஃப பிரிச்சுட்டு வேற எப்படி கட்டலானா? அம்மா, இது எதுவும் சீரியஸான விஷயம் போல இருக்கு. அக்காவை எப்படியாவது சிரிக்க வைக்கணும். அக்கா, உங்களுக்கு ஒரு ஜோக் தெரியுமா? ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு ரஜினிகாந்த் போனாரா. அந்த பைத்தியக்காரங்க கிட்ட நான் யாருன்னு தெரியுமா, ரஜினிகாந்த்னு சொன்னாரா. அதுக்கு அவன் சிரிச்சுட்டு வந்த புதுசுல நான் தான் கமலஹாசன் சொன்னாரா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும்னு சொல்லி சிரிச்சாரா. உன் ஜோக்க கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அக்கா, போன் பண்றது மாமா, எடுங்க.